எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, என்னோட ஸ்டார்ட் அப் ஸ்ரீராம் அட்வைசரி ஒர்க் ஃபோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபார் த ஏஐ இரா. இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி செட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி இப்போ லிங்க்டின்லாம் லான்ச் பண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணி நிறைய வேலை இருக்குல்ல ஒரு ஸ்டார்ட் அப்னா, அதெல்லாம் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. இப்போ தான் எல்லாம் செட் ஆகி ஒரு மாதம் இந்த ஸ்டார்ட் அப்பும் ரன் ஆகி 2வது மாதம். ஸோ இப்போலேருந்து வீடியோ போட்டால் கரெக்டாக இருக்குன்றது என்னோட தாட் ப்ராசஸ். அதனால் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு முன்னாடியே தெரியும். பட் இருந்தாலும் 2 விஷயங்கள் இப்போ என்னை ரொம்ப பாதிச்சது. ஒன்று வந்து காலேஜில் போய் பேச போன எரிக் ஸ்மிட் எக்ஸ் கூகுள் சேர்மனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. 2வது சுந்தர் பிச்சை இப்போ ரீசெண்டாக அவர் ஏஐன்ற வார்த்தையே யூஸ் பண்ணல, இருந்தாலும் ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து ஜனங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியேறிட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் ஏஐ இப்படி இருக்கு அப்படி இருக்கு, இது பண்ணுது அது பண்ணுது, இவ்வளோ சேவ் பண்ணுது, என்னென்னவோ பேசுகிறாங்களே ஒழிய இன்னைக்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் என்ன பண்ணால் இந்த ஏஐ த்ரைவ் பண்ண முடியும், சக்ஸஸாக இருக்க முடியும். ஒரு யங் எம்ப்ளாயி ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே இருக்கிற சின்ன பசங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி மிட் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க, சீனியர் ஆளுங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும், இந்த ஏஐ என்ன பண்ணால் அவங்களால சக்ஸஸாக ஆக முடியும், அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இது ரியல் பெயின் பாயிண்ட். இந்த பெயின் பாயிண்ட்டு தான் என்னோட ஸ்டார்ட் அப் ஸ்ரீராம் அட்வைசரி சால்வ் பண்ணுது. வர எவ்ரிடே நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒன்று ஒன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட லிங்க்டின், என்னோட ஸ்டார்ட் அப்போட வெப்சைட் எல்லாமே கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து வாங்க. ஏஐ எரால வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ரோடுமே தங்கத்தால் இழைக்கப்பட்டிருக்கு. நம்ம சரியான வழியில் போனோம். அந்த வழியை காட்டுறது தான் என்னோட முழு நேர வேலை. நன்றி.